ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அமைச்சர் தர்மேந்திர பிரதான கண்டிக்கின்றோம். அப்படியே இல்லைண்டா எங்க நல்லா வருவீங்க வாங்க வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் முன்னோடிகளாக கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடியாக இருந்த குடி தமிழ். அப்படி உருவாகிய முதல் மனிதர்கள் ஆதி மனிதர்கள் தமிழர்கள். உலக நாகரிகளுக்கெல்லாம் முன்னோட்டமாக முன்னோடி நாகரிகமாக இருந்தது தமிழருடைய நாகரிகம். அப்படி உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தமிழர்களை ஒன்றிய அரசின் சார்பாக இன்றைக்கு நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்திலே ஒன்றிய அமைச்சராக இருக்கின்ற தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழர்களையும் இழிவுபடுத்துகின்ற விதமாக அவர்கள் அனைவரும் அநாகரிகமற்றவர்கள், காட்டுமிராண்டித்தனமாக இருக்கின்றவர்கள் என்ற ஒரு சொல்லக்கூடாத வார்த்தையை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இதன் மூலமாக அனைத்து தமிழர்களையும் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். எங்களை எல்லாம் ஆளாக்கிய தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழி நின்று இன்றைக்கு சிறப்பாக திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு ஒரு சிறந்த முறையிலே திராவிட மாடல் ஆட்சி மக்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மக்கள் அனைவரும் பாராட்டு விதமாக ஒரு ஆட்சி இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் முதன்மை மாநிலமாக விலகிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு, இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றிய அரசாங்கம், மோடி தலைமையிலாக இருக்கின்ற அரசாங்கமும் சரி, அதில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற சரி, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளும் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இன்றைக்கு மொழியை அழிக்கும் விதமாக, கலாச்சாரத்தை அழிக்கும் விதமாக தமிழர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்றைக்கு தகாத வார்த்தையிலே தமிழர்களை திட்டியிருக்கிறார்கள். இதை கண்டித்து எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய
இங்கே மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் எங்களை வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு ஒப்புதலோடும் இன்றைக்கு அவர் தர்மேந்திர பிரதான் அவருடைய குடும்பாகையை எரித்து திருவண்ணாமலை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய ஆதங்கத்தையும் எங்களுடைய கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்கின்றோம். இது போன்ற அநாகரிக செயல்கள் தொடருமானால் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை என்னெல்லாம் அறிவிக்கிறார்களோ அதை செய்வதற்கு இந்த மாவட்டம் தயாராக இருக்கின்றது. மீண்டும் எங்கள் அனைவரும் சார்பாக தர்மேந்திர பிரதான் அவர்களையும் ஒன்றிய அரசையும் கண்டிக்கிறோம். இது போன்ற செயல்களை அநாகரிக செயல்களை அவர்கள் திரும்ப பெறும் வரை எங்களுடைய போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் உள்ளாங்க. தளபதி தமிழக முதல்வரை தவறாக விமர்சித்த தர்மேந்திர பிரதான், தமிழக முதல்வரை தவறாக விமர்சித்த தர்மேந்திர குறுக்க போவாயா பாலாஜி நல்ல மாலத்துக்கு போதும் 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 கொஞ்சம் கொஞ்சம் செல்ல சைடில் எடுங்க அண்ணா. தள்ளி 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 அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு யார் அந்த சூப்பர் முதல்வர் என்று தவறாக எங்கள் தமிழக முதல்வரை விமர்சித்திருக்கிறார். அதை கண்டிக்கிற வகையில் இன்றைக்கு நம்பர் 1 முதலமைச்சர் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே முதன்மையான முதலமைச்சராக இந்த தமிழ் சமுதாயத்துக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் பாடுபடக்கூடிய முதல்வர் அவர்களை, தளபதி அவர்களை, கழகத் தலைவர் தளபதி அவர்களை விமர்சித்த தர்மேந்திர பிரதானை கண்டிக்கிற வகையில் இன்றைக்கு அவருடைய குடும்பாவை எடுத்திருக்கிறோம். தர்மேந்திர பிரதான் ஒழிக, மோடி அரசு ஒழிக, மோடி அரசு ஒழிக, தர்மேந்திர பிரதான் ஒழிக. தமிழ்நாடு மக்களை அவதூறாக பேசிய தர்மேந்திர பிரதானை கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தர்மேந்திர பிரதானை கண்டிக்கின்றோம். தேவை தேவை
தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அநாகரிகமாக பேசிய தர்மேந்திராவை கண்டித்து இப்பொழுது சேலம் மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தர்மேந்திராவுக்கு நாவடக்கம் தேவை. நமது தமிழக மக்களை காட்டு மிராண்டிகள் என்று கூறிய தர்மேந்திரா பதவி விலக வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தர்மேந்திரா பதவி விலக முறை தமிழக மக்கள் இதை மாபெரும் ஆர்ப்பாட்டமாக எடுத்துச் செல்வார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு தர்மேந்திராவை கண்டித்து இப்போது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தோம். உருவமை எரித்தோம். பாஜக தலைவர்கள் நாவடக்கமாக பேசும் முறை இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடரும். ரகுபதி போய்விடும், தோற்க மாட்டான், தோற்க மாட்டான், தமிழன் என்றும் தோற்க மாட்டான். எங்கள் தலைவன் தளபதியடா, எங்கள் தலைவன் தளபதியடா, யாரை பார்த்து சொன்ன நாகரீகம் தெரியாதவன், தமிழன் என்று சொன்னவனே, தர்மேந்திர பிரதானே, எங்கள் மண்ணில் காலடி வைக்க மாட்டான், மண்ணில் காலடி வைக்க மாட்டான் என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து நிற்போம். எங்களை வளர்த்த தலைவரடா, தலைவரடா, யாரோடு மோதுகின்றாய், யாரோடு மோதுகின்றாய், வேண்டாம் இந்த விபரீதம், உணர்வோடு ஐயா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞர் மூக்காவும் எங்களின் அண்ணன் தளபதியும் ஊட்டி வளர்த்த தமிழுணர்வை அழிக்க நினைப்பவர் எவனானாலும் அழிந்து போவான் சத்தியமே, தமிழன் என்று சொல்லு. தானா இப்படி வா அந்த பக்கம் தான் ஏற்க மாட்டோம்